அதாவது எம்எல்எம் என்பது ஒரு கம்பெனிக்கு உள்ள பெயர் கிடையாது, அது ஒரு தன்மைக்கு பேரு. எம்எல்எம் என்று சொல்வது அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எம்எல்எம் சொன்னா எம் மல்டி, மல்டிங்கிறது அப்ரிவேஷன் தான் எம். எல் லெவல், மார்க்கெட்டிங் தான் எம். அப்ப எம்எல்எம்க்கு என்ன அர்த்தம் கேட்டா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இத தமிழ்ல சொல்வதாக இருந்தால் ஒரு மல்டி லெவல் சங்கிலி தொடர், அதாவது ஒன்னோட ஒன்னு கோர்த்துக்கிட்டு இருக்கும். இந்த சங்கிலி தொடராக நடக்கிற வியாபாரம் என்பதுதான் எம்எல்எம் என்பதற்கு. எம்எல்எம் ஒரு நிறுவனம்லாம் கிடையாது. ஆம்பையா இருந்தாலும் அந்த வியாபார முறைக்கு பேரு எம்எல்எம். டிஎக்ஸ்என் இருந்தாலும் அந்த வியாபாரத்தினுடைய முறைக்கு பேர் எம்எல்எம் தான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் அவங்க அதுக்குன்னு என்ன செய்வாங்க, ஒரு பேரை வச்சுக்கிடுவாங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டாலும் அதனுடைய தன்மை என்ன? இப்ப ஒரு இட்லின்னு ஒரு உணவு இருக்குன்னு வைங்களேன். இட்லிங்கிறது உணவுடைய பேரு. அது ஆயிரக்கணக்கான கடையில வச்சிருப்போம். ஆரிய பவன்ல இட்லி இருக்கும், அது கிருஷ்ண பவன்ல இட்லி இருக்கும், முஸ்லீம் ஹோட்டல்ல கூட என்ன இருக்கு இட்லி இருக்கும், தலப்பாக்கட்டு கடையில இட்லி இருக்கும், முருகன் கடையில இட்லி இருக்கும். அப்ப இது முருகன் கடை என்று சொல்ல முடியுமா? நீ இட்லி தானப்பா அது. அப்ப அந்த பொருளுக்கு பேரு, அந்த தன்மை தான் நீங்க பார்க்கணும். எம்எல்எம் என்பது ஒரு நிறுவனத்திற்கு உரிய பெயர் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். எம்எல்எம் கூடாதுன்னு 10 ரூபா கொடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு எம்எல்எம் ஒரு கம்பெனி இருக்கிறதாக நினைத்து கொண்டு இப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எம்எல்எம் என்பது ஒரு கம்பெனிக்கு உள்ள பெயர் கிடையாது. அது ஒரு ஒரு தன்மை, ஒரு வியாபாரத்தில் உள்ள ஒரு முறைக்கு தான் பேரு. எம்எல்எம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு பொருளை விற்கிறேன், நீங்க அந்த பொருளை வாங்குறீங்க. விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு மத்தியில அந்த ஒன்ஸ் கொடுப்பதோட வாங்குவதோட அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் உறவு முடிந்து விட்டது. இது 100 ரூபாய், 100 ரூபாய் கொண்டா, இந்த பொருளை புடி, அதுல 100 ரூபாய் அடுத்த வாரம் தர்றேன், இந்த பொருளை புடி என்று நம்ம பொருளை கொடுத்ததோட நம்முடைய விற்பது முடிந்து விடுகிறது, அவருடைய வாங்குவது முடிந்து விடுகிறது. இதுதான் வியாபாரம். வியாபாரம் என்று சொன்னால என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை விக்கிறோமா வித்துப்படணும், வித்ததோட அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபம் அதோட முடிந்து விட வேண்டும். அந்த பொருளுக்கு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, லாபம் அடையக்கூடாது. நான் விக்கிறேன்னா வித்துறேன்னா 100 ரூபாய் பொருளை 110க்கு நான் வித்தேன்னா 10 ரூபாய் எனக்கு லாபமா, முடிஞ்சு போச்சு கதை. வாங்கினாரா, பொருளை வாங்கினாரா, அவர் காசை கொடுத்தாரா, அதோட முடிஞ்சு விட்டது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது பேர் வியாபாரம். இதுதான் சாதாரண வியாபாரம்ங்கிற ஒரு விஷயம். இந்த மல்டி லெவல் என்ன இருக்கும்னு கேட்டா, அதாவது வாங்குறவனே விக்கிறவனா மாறுவான், அவன் விக்கிறவன் மறுபடியும் விக்கிறவனா மாறுவான், அவன்கிட்ட வாங்கினவன் விக்கிறவனா மாறுவான். அதாவது கம்பெனில இருந்து இவர் வாங்கிடுவாரு, இவர் வாங்கிட்டு என்ன செய்வாருன்னு கேட்டா, இவர் அந்த பொருளை விற்கவும் செய்வாரு, பயன்படுத்தவும் செய்வாரு. அது அந்த வகையில தப்பு கிடையாது. இவர் ஒருத்தர் வாங்குறாரு, மறுபடியும் விற்கிறாருன்னு வந்துருது. ஹோல்சேல் வாங்கி ரீட்டைலா விற்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த பொருளை விற்பதற்கு உன்னைய நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம்ல, இந்த மாதிரி உன்னைய மாதிரி இன்னும் கொஞ்சம் இழிச்ச வாங்கின சேர்த்து விட்டேன்னு சொன்னா அவன் விற்கிறதுல உனக்கு கமிஷன் தருவோம். இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அந்த ப்ராடக்ட வாங்கி, அவன் ஹோல்சேல் வியாபாரின்னு வச்சுக்கிறோங்க, நாம ரீட்டைல் வியாபாரின்னு வைங்க, 1000 ரூபாய்க்கு நம்ம அந்த பொருளை வாங்குறோம். வாங்கணும்னு அந்த 1000 ரூபாயில லாபத்தை அடைஞ்சிக்கிறோம். நம்ம 1000 ரூபாய் பொருளை என்ன செய்யறோம்னு கேட்டா 1100க்கு விற்கிறோம், அதுல ஒரு 100 ரூபாய் கிடைக்குது, நம்ம அடைஞ்சிக்கிறோம், தப்பே கிடையாது. ஆனா இதுல என்ன பண்றான்னு கேட்டா, நீ இந்த மாதிரி பண்றீல, உன்னைய மாதிரி எங்கள்கிட்ட பொருளை வாங்கி விற்கக்கூடிய அடுத்த ஆளை கோர்த்து விட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன செய்வோம்னு கேட்டா, அவன் உழைப்புக்கு உனக்கு நாங்க கமிஷன் தருவோம். ஒரு மனிதன் அவனுடைய உழைப்பிற்கு தான் ஊதியம் வாங்க வேண்டும், அடுத்தவனுடைய உழைப்பிற்கு ஊதியம் வாங்கக்கூடாது. அதுலயும் ஒரு தடவை சேர்த்து விட்டான்ல, அதுக்கு ஒன்ஸ் கூலி முடிச்சுட்டா கூட உழைப்புன்னு வச்சுக்கலாம். நீ இன்னொரு ஏஜென்ட் எங்களுக்கு சேர்த்து விட்டேன்னு சொன்னா, ஒரு ஏஜென்ட் சேர்த்து விட்டா உனக்கு ஒரு 100 ரூபாய் தர்றேன், ஒரு இன்னொரு விற்பனையாளரை சேர்த்து விட்டீங்கன்னா ஒரு 500 ரூபாய் தர்றேன் என்று சொன்னால் கூட ஒரு வியாபாரியை அறிமுகம் செய்து வைத்தான் என்கிற வகையில அதற்கான கமிஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது எப்படின்னு கேட்டா, ஆளை சேர்த்து விடுறது கமிஷன் கிடையாது. சேர்த்து விட்டவன் உழைப்பான அவன் 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா இவனுக்கு கமிஷன், அவனுக்கும் கமிஷன்.
அவன் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணனா அவனுக்கு கமிஷன், இவனுக்கு கமிஷன். அவன் 1 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணனா அவனுக்கு கமிஷன், இவனுக்கு கமிஷன். அப்ப இன்னொருத்தன் 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான், உழைக்கிறான். நான் உழைக்கவே இல்லை, உட்கார்ந்துக்கிட்டு அவனுடைய உழைப்பில் நான் ஆதாயத்தை அடைகிறேன். பாயிண்ட் விளங்குதா? இப்ப மோசடி எங்க வருதுன்னு கேட்டா, என்னுடைய உழைப்பில் ஆதாயம் அடைவது மார்க்கத்தில் கூடும். நீங்க நீங்க விளக்கும் போது என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் கமிஷன் கிடைக்குதுங்க. அதுதான் ஆபத்தானது. ஒரு தடவை ஒரு ஆளை சேர்த்து விட்டு 100 ரூபாய் கிடைக்குதா, நான் இந்த ஆளை சேர்க்கிறக்கா நான் பாடுபட்டு இருக்கிறேன், மெனக்கட்டு இருக்கிறேன், இந்த ஒரு வியாபாரி நீங்க பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு ஒரு புரோக்கர் மாதிரி அப்படி சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நீங்க அதுக்குரிய கூலியை வாங்கிட்டீங்கன்னா அதுல சங்கிலி கோர்த்துக்கிட்டு வர்ற சங்கிலி கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேனா, சரி அவன் ஒரு 10 பேரை சேர்த்து விடுறான், நான் ஒரு ஆளை சேர்த்து விடுறேன் அந்த கம்பெனியில, அந்த ஒருத்தனுடைய உழைப்பு எனக்கு கிடைக்கிறது. அந்த ஒருத்தன் இன்னொரு 10 பேரை சேர்த்து விடுறான் அந்த கம்பெனியில, அந்த 10 பேருடைய விற்பனையில அந்த ஒருத்தருக்கான அவனுக்கு கமிஷன் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். இப்ப அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் கருப்பா சேப்பான்னு தெரியாது, அவனை நான் பார்த்தது கூட இல்ல, அவன் எவ்வளவு வித்தான்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப நான் ஒரு ஆளை மாட்டி விடுறேன், அந்த ஒருத்தன் ஒரு 10 பேரை மாட்டி விடுறான். அந்த 10 பேருக்கு அவனுடைய உழைப்பு, அவனுடைய வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த பொருளை கொண்டு விற்கிறான, அந்த விற்பனையில என்ன செய்யறான்டா கம்பெனிக்காரன் கொள்ளல. இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்? தாறுமாற கொள்ளை அடிக்கிறவனுக்கு தான் சாத்தியமாகும். அதான் என்னன்னு கேட்டா, 10 சங்கிலி வருதுன்னு 10 பேருக்கு லாபம், இவனுக்கு கூடுதல் லாபம், விற்கிறவனுக்கு ஒரு கூடுதல் லாபம், அவன்கிட்ட இருந்து வாங்கிய 2வது ஆளா இருக்கான, 2வது உள்ள ஏஜென்ட் இருக்கான, இவனால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் அவனுக்கு குறைச்சலாகும். அதுக்கு அடுத்தபடி குறைஞ்சிட்டே வரும், மேல உள்ளவருக்கு கம்மியா போயிடும். இப்ப நானே விற்கும் பொழுது எனக்கு 25% கிடைத்தால், நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி விடுறேன் இல்லையா, அவர் விற்கிறதுல எனக்கு ஒரு 5% கிடைக்கும். அவர் ஒரு 10 பேரை அறிமுகப்படுத்தினார்னு சொன்னா அதுல இருந்து எனக்கு ஒரு 2% கிடைக்கும். இப்படியே அந்த சதவிகிதம் குறைந்துகிட்டே வரணும் வைங்களேன். அப்ப ஒரு 3 தலைமுறை, 4 தலைமுறை, 5 தலைமுறை, 1000, 10,000 போயிட்டு இருக்குன்னு வைங்க. அவ்வளவு பேருடைய உழைப்புலையும் இந்த முத ஒருத்தன் போய் மாட்டினா பாருங்க, ஏமாந்தான் பாருங்க, அவன் கொள்ளடிச்சு லாபம் சம்பாதிச்சுட்டே இருக்கான். இது எப்படி ஹலால்? என்னத்தினால அந்த காசு உனக்கு வருது? நீ என்ன உழைத்து வரணும். உனக்கு சம்பாத்தியம் வர்றாண்டா நீ பாடுபட்டு உழைச்சு உனக்கு சம்பாத்தியம் வந்தால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நீ வேற ஒருத்தனை அதுல கோத்து விடுற, அவன் போய் விற்கிறான், அதுல ஏன் உனக்கு கமிஷன் வருது? அந்த ஒருத்தன் இன்னொரு 10 பேரை சேர்த்து விடுறான், அவன் போய் அந்த பொருளை விற்கிறான், அதுல எதுக்கு அவனுக்கு இவனுக்கு கமிஷன் வருது? வித்தவனுக்கு லாபம், சேர்த்து விட்டான அவனுக்கு லாபம், அவனை சேர்த்து விட்டான அவனுக்கு லாபம். முகமே தெரியாது, நம்ம யாரை சேர்த்து விட்டோம்னு தெரியாது. கேட்டா அவனுக்கு பாயுதா இருக்குது, அவனுக்கு நன்மை மேட்டரே கிடையாது, ஊருக்கு அதை விட கூட நன்மை. அதான் மேட்ரு. என்ன செய்வாங்க, நாங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டா அவன் கஷ்டப்படுறவனுக்கு 4 காசு சம்பாதிக்கிறான்ல, அவன் 4 காசு சம்பாதிக்கிறான், நீங்க 8 காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே. இவங்க 8 காசு சம்பாதிப்பாங்களாம், அவன் 4 காசு சம்பாதிப்பானா, அதுக்கு உள்ள 3 காசு சம்பாதிப்பானா, அதுக்கு உள்ள 2 காசு எல்லாத்திலும் ஓடிப்பா. இந்த 8 காசு அதுல தான் சம்பாதிக்கிறது. அப்ப இது ஒரு வியாபாரமா? இதுக்கு பேரு இது உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இது மோசடி. இந்த ஒரு வியாபாரம் என்பது இது என்னன்னு கேட்டா, ஒரு நிர்பந்தத்துல தள்ளி ஒரு நெருக்கடிக்கு உண்டாக்கி என்ன செய்யறது, அதாவது நுகர்வோரை எல்லாம் வியாபாரி ஆக்கி ஆசை காட்டி விற்கிறவன் ஒரு கடை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும், மத்த வேற வேலையை பார்த்துட்டு இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு சூதாட்டம் மாதிரி ஆக்கி அந்த பொருளை அதாவது நம்ம ஒரு 10 பேர் நம்ம மாட்டின மாதிரி இன்னொரு 10 பேர் சேர்த்து விட்டோம்னா நம்ம கூட கிடைக்கும். மேற்றுப்புறம் வியாபாரத்தில் கிடையாதுங்க, அடுத்த உழைப்புல எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதுக்கு மட்டும்தான் ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் அதுல மாட்டி சேர்ந்துட்டேன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் சேர்ந்துட்டு நான் பாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி வித்தா என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்னும் கிடைக்காது. இன்னும் ஒரு 10 பேரை கோத்து விட்டோம்னு சொன்னா அந்த 10 பேருடைய இது எனக்கு கிடைக்கும்ல. இன்னொரு 100 பேரை கோத்து விட்டோம்னு சொன்னா கோத்து விடுற வேலையை மட்டும் செஞ்சா போதும். அவன் காலாகாலத்துக்கும் உழைச்சுக்கிட்டு இருப்பானே, காலாகாலத்துக்கும் வித்துக்கிட்டு இருப்பானே, பல வருடத்தினுடைய உழைப்பு, அந்த உழைப்புடைய ஆதாயம் எல்லாம் அவனுக்கு கிடைக்க வேண்டி இருக்க, அதில் ஒரு பகுதியை எனக்கு தர்றான் பிடிங்க அந்த கம்பெனிக்காரன். அப்ப இது ஒரு நம்மளை ஒரு இந்த சங்கிலி தொடர்ங்கிற சிக்க வச்சு அவன் ஆதாயம் அடைவதற்காக இந்த வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க.
இந்த சங்கிலி தொடரை கண்டுபிடிச்சே எதுக்குன்னு கேட்டா, நாங்கள் விளம்பரம் பண்ண மாட்டோம், கடைகள்ல எங்க பொருள் கிடைக்காது, இது தரமானது, விளம்பரத்தை குறைத்து மக்களுக்கு குறைஞ்ச விலையில தருகிறோம் என்றெல்லாம் சில டயலாக் எல்லாம் விடுவாங்க. இதெல்லாம் கடைக்காரன் ஆயிரக்கணக்கான பொருளை வச்சிருப்பான். ஒவ்வொரு பொருளையும் பத்தி சிலாகித்து புகழ்ந்து பேசிட்டு இருக்க டைம் இருக்காது. கேட்டதை எடுத்து கொடுத்து காசை வாங்கி போட்டுக்கிடுவான் கடைக்காரன். இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஒரு பொருளை தயாரிப்பாங்க, இதை நம்ம வாங்கிட்டோமா, இது எப்படியாவது தள்ளணுமே, இது கை காலெல்லாம் வச்சு அதெல்லாம் என்ன செய்யறது, இது மாதிரி ஒரு பொருள் கிடையாது, கொஞ்சம் வச்சா போதும், பேஸ்ட் வைப்பாங்க, கொஞ்சோன்னு பேஸ்ட் வச்சா நிறைய நுர வரும், எல்லா பேஸ்டும் அப்படித்தான் வரேன், அப்படி வச்சு என்ன செய்யறது, அந்த மாதிரி பொய்களை சொல்லி விளம்பரம் பண்ணுவது வேணும்னு இல்ல, அதெல்லாம் சொல்லி கூட குறைய. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், வாங்குறவன் அத்தனை பேருமே அவனை வியாபாரி ஆக்கி விட்டோம். அனைவரும் உலகத்தில் எத்தனை அனைவரும் வியாபாரி இப்ப அந்த மாதிரி என்ன செய்யறது, இதை நுழைக்கும் பொழுது தேவை ஒருத்தன் வாங்கினா வித்தாண்டா கம்மியான விலைக்கு மக்களுக்கு கிடைச்சிடும். அதுல 10 பேர் 15 பேர் லாபம் வைக்கிறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கொள்ளையடிப்பாங்கிறது ஒண்ணு. வியாபாரத்துல லாபத்துக்கு லிமிட் இல்ல, தொலைஞ்சிட்டு போகுது. நம்ம இது என்னன்னு கேட்டா இது மோசடியா இல்லையா? நீ 4 காசு நீ சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி என்னன்னு சொல்லி சேர்ப்போம். இந்த பார்ப்பா, நீங்க இதுல என்ன வியாபாரம் பொருளை பத்தி எல்லாம் மார்க்கெட்டுக்கு பேச மாட்டாங்க. எப்படி பேசுவான்னு கேட்டா, இந்த நல்ல பொருள் விற்கலாம் அப்படி பேசுறது இல்ல. இந்த பாரு, நீ இதுல சேர்ந்து நீ ஒரு 10 ஏமாளியை சேர்த்து விட்டான்னு வையி, உனக்கு வந்துகிட்டே இருக்கலாம், நீ மட்டும் வீட்டுல படுத்து தூங்கிட்டே இருக்கலாம், எவனும் உழைப்பான், அதுல உனக்கு பங்கு வந்துகிட்டே இருக்கு. 100 பேர் சேர்த்துன்னு வையி, உனக்கு 10,000 ரூபாய் மாசம் கிடைக்கும். 200 பேர் சேர்த்துன்னு வையி, 20,000 ரூபாய் கிடைக்கும். 300 பேர் சேர்த்துன்னு வை. சேர்க்கறது தான் மேட்ருங்க, இது மேட்டரே கிடையாது. மெட்டீரியல் வியாபாரம் பொருளை விற்கிறது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு மேட்டர்லாம் என்னது, நீ ஆள் பிடிச்சு கூட உனக்கு லாபம் கிடைக்கும், அடுத்தவன் உழைப்ப நல்லா சுரண்டலாம், நமக்குன்னு வரும்போது நம்ம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். நமக்கு லாபம் கிடைக்க போகுது.